அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பீரியட்ஸ் டைம்ல ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல வலி வருது பாத்தீங்களா, அப்போ நம்ம இருக்கிறதுலயே அட்மோஸ்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுறோம் இல்லையா. அந்த காலகட்டத்துல நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏன் இந்த மாதிரியான வலிகள்லாம் உருவாகுதுன்னா, நம்ம ரத்தத்துல, நம்ம கருப்பையில, நம்ம கருமுட்டை பையில இருந்து ப்ரோஸ்டோகிளாண்டன் அப்படிங்கிற சுரப்பு உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூடு வந்து கம்மியாயிடும். ஸோ நம்மளை எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் பண்ணிடும். இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரப்பை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ், நம்மளுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து நிறையா சுரக்கணும். அந்த மாதிரி ஹார்மோன்கள் சுரந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரோஸ்டோகிளாண்டின் தானே வலியை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு, அதை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வலியும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ மாதாந்திர ருது காலத்துல வலியையும் குறைச்சு உங்களை ஹாப்பியாவும் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சத்துப்பொருள் அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்டோபான் அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும். அது வந்து நண்டு இருக்கு இல்லையா, அதுல நமக்கு இருக்கு. ஸோ நண்டு சூப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்பாசியோடைய பொடியாகவோ இல்லை கேப்சியூல்ஸாவோ நம்ம எடுத்துக்க முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் கிடைக்காது டாக்டர் அப்படின்னா அந்த 5 நாளும் டெய்லி ஒரு கீரையை வந்து நீங்கள் பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கடைஞ்சி கொஞ்சமாக நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிடலாம். இது எல்லாமே அந்த ட்ரிப்டோபான் அப்படிங்கிற சத்துப்பொருள் நம்ம ரத்தத்தில் சேர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான். அந்த ட்ரிப்டோபான் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஹாப்பியான மூட் வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தைரோசின் அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த உணவு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீன் வகைகளில் நிறைய இருக்கு, ஆட்டு இறைச்சியில இருக்கு, எள்ளுல இருக்கு. ஸோ இந்த தைரோசின் இருக்கிற சத்துப்பொருளை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கும் பொழுது எள்ளு உருண்டையாகவோ அல்லது மீன் வகைகளோ நம்ம பீரியட்ஸ் டைம்ல சேர்த்துக்கும் பொழுது தைரோசின் கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மன மகிழ்ச்சி அதிகமாகும். அதை தொடர்ந்து உங்கள் ப்ரோஸ்டோகிளாண்டின் கண்ட்ரோல் ஆகிடும், உங்கள் பெயின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா பேன்டோதெனிக் ஆசிட் அப்படிங்கிறது, இது வந்து நம்ம பழைய சோறு கஞ்சியில் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ நைட்டே பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அந்த தண்ணியை வந்து இருத்துட்டு அதில் 2 உப்புக்கல் வீதம் போட்டு பீரியட்ஸ் டைம் காலையில் ரெகுலராக எம்டி ஸ்டொமக்கில் அந்த பழைய சாத கஞ்சி எடுத்துக்கிட்டோனாலே அந்த பேன்டோதெனிக் ஆசிட் கிடைச்சது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஃபீல் குட் ஹார்மோன்ஸ், நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிற ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரப்பு குறைஞ்சு வலியும் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகள். நல்லெண்ணெய் பீரியட்ஸ் டைம்ல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்பூன் டெய்லி காலை வெறும் வயிற்றுல கூட ஒரு 10 சொட்டுலேருந்து, அதாவது அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அது ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயம்தான். அடுத்து பாதாம், வால்நட், ஃப்ளாக்ஸீட் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பீரியட்ஸ் டைமில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும் பொழுது அதுலேருந்து வைட்டமின் இ சத்து கிடைக்கும் பொழுது வீக்கம் குறையும், இன்ஃப்ளமேஷன் குறையும், ஹாப்பி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வலியை அதிகப்படுத்தக்கூடிய ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரப்பு குறைஞ்சு உங்களுடைய அந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து 5வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள். அந்த 5 நாளும் டெய்லி ஒரு கீரை சூப் குடிங்க. ஏதாவது ஒரு கீரை சூப், ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைக்கீரை சூப் இருந்தால் கூட போதும். இல்லை அசைவம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆட்டுக்கால் சூப் குடிங்க. அதை குடிக்கும் பொழுது அதுல இருந்து நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதோடு சேர்த்து கால்சியம் சத்தும் கிடைக்கும் பொழுது கருப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மையினால ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களோட மனசு ஹாப்பியாக இருக்கும், வலியும் இருக்கவே இருக்காது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாஸ்போட்டிடைல் கொலைன் அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த உணவுகளை நம்ம சேர்த்துக்கிறது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாட்டுக்கோழி முட்டையிலையும் மீன்லையும் நமக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பீரியட்ஸ் டைமில் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஃபீல் குட் ஹார்மோன்ஸ், நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய
ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வலியை அதிகப்படுத்தக்கூடிய, கருப்பை தசைகளுடைய சுருங்கி விரியும் தன்மையை விரிவுபடுத்தக்கூடிய, வேகப்படுத்தக்கூடிய அந்த புரோஸ்டோகிளாண்டின் சுரப்பை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வலியும் குறைஞ்சிரும், மைண்டும் ஹாப்பியா இருக்கும். இது எல்லாமே செய்யணும். ஆனா எல்லா நாளுமே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும், ஹார்மோன் சுழற்சி ஆரோக்கியமா இருக்கணும், உங்களுக்கு வலியே பீரியட்ஸ் டைம்ல தெரியக்கூடாது அப்படின்னா டெய்லியுமே காலையில எம்டி ஸ்டொமக்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் வீதம் எடுத்துட்டு கூட ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு வாங்களேன். தொடர்ச்சியாக இதை செய்யும் பொழுது உங்கள் ஹார்மோன் சார்ந்த சுழற்சிகளும் சீராக இருக்கும், உங்களுடைய மனசும் ஹாப்பியாக இருக்கும், பீரியட்ஸ் டைமில் வலியும் இருக்காது. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.